जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. குரு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். குருகுலம் கடிகாஸ்தானம். வேத பாஷ்யம், வேதாங்கம், வேதாந்தம். எத்தனை வித்யைகள் இருந்தாலும் முடிவாக பிரம்ம வித்யையில்தான் சேர்க்க வேண்டும். பகவான், நான் வேதத்தில் சாமம், மலைகளில் மேரு, மரங்களில் அரசமரம், மிருகங்களில் சிங்கம், பட்சிகளில் கருடன், மாதங்களில் மார்கழி என்றெல்லாம் கீதையில் விபூதி யோகத்தில் சொல்லிக்கொண்டு போகும்போது வித்யைகளில் நான் ஆத்ம வித்யான பிரம்ம வித்யை என்று சொல்லியிருக்கிறார். அத்தியாத்ம வித்யா வித்யானாம். மடம் ஏற்பட்டிருப்பதும் முடிவாக அதற்குத்தான். அதனால் வேத அத்தியனம் மட்டுமில்லாமல் அதன் அர்த்தத்தை அறிவதான வேத பாஷ்யம், அதற்கு அவயவமாக சேர்ந்து வரும் வேதாங்கங்கள், முடிவான ஆத்ம வித்யையே ஆன உபனிஷத்துக்கள், அதாவது வேதாந்தம் ஆகியவற்றின் பிரச்சாரத்திலேயே மடம் குறிப்பாக அக்கறை எடுத்து கொண்டிருக்கிறது. இன்னமும் நிறைய எடுத்து கொள்ள வேண்டும். இப்போது செய்திருப்பது போதவே போதாது. எனக்கு ஆசை, இப்போது பாடசாலைகள் என்பதாக வேத அத்தியனத்துக்கு என்று ஏற்பட்டிருக்கும் எல்லாவற்றிலுமாவது வேதம் சம்பந்தப்பட்ட மற்ற வித்யைகளையும் சாஸ்திரங்களையும் சொல்லிக் கொடுத்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பது. இப்படி மேலும் அநேக பாடசாலைகளும் புதிதாக வைக்க வேண்டும். சென்ற சில தலைமுறைகளில் வேத வித்யை முழுவதுமே மங்கிக் கொண்டு வந்திருப்பதில் ரொம்பவும் மங்கி போய்விட்ட ஒரு பிரிவு உண்டு. அதாவது வேதத்தில் அத்தியனம் சொல்லி வைக்கவாவது, அதாவது வேத சம்ஹிதைகளின் டெக்ஸ்டை மாத்திரம் உருப்போட்டு மனப்பாடம் பண்ணி வைக்கவாவது ஏதோ சில பாடசாலைகள் இருக்கின்றன. ஆனால் அவற்றின் அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கும் பாடசாலைகள் மிக மிக அபூர்வமாகிவிட்டன. கனபாடிகளிலேயே பலருக்கு கூட வேதத்தை சொல்லத்தான் தெரிகிறதே ஒழிய அதற்கு அர்த்தம் சொல்ல தெரியாமல் இருக்கிறது. இதற்காகத்தான் வேதம் படித்த பின் வேத பாஷ்யமும் படித்து பரீட்சை கொடுக்க ஏற்பாடுகள் செய்து வருகிறது. இதில் எல்லோருடைய ஒத்துழைப்பும் தேவை. இது நேராக வேதத்தை பற்றியது. வேத அங்கங்களையும் மறுபடி நல்ல பிரச்சாரத்துக்கு கொண்டு வர முயல வேண்டும். குறிப்பாக வேதாங்கங்களில் வியாக்கரணம், வேதாங்க ஜோதிஷத்தின் வளர்ச்சியாக பிற்பாடு அபிவிருத்தி கண்ட வானசாஸ்திர, கணித சாஸ்திரங்கள் ஆகியவற்றை இப்படி பிரகாசப்படுத்த வேண்டும். வேத உபாங்கங்களான 4இல் மீமாம்சை என்பதில் உத்தர பாகமாக வேதாந்தம் என்பது வந்துவிடுகிறது. சங்கர மதம், ராமானுஜ மதம், மத்வ மதம் எல்லாமே வேதாந்தத்தின் கீழ் வருபவைதான். இந்த மடத்தை பொறுத்த மட்டில் அத்வைத வேதாந்தத்தை போஷிப்பது முக்கிய காரியமாக இருப்பதால் அதற்கென்று சதஸ்கள் நடத்துகிறோம். சென்ற நூற்றாண்டு கடைசியிலிருந்தே அத்வைத சபா என்பது மடத்தால் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சம்பிரதாயத்துக்கான புஸ்தகங்கள் போடுவதற்கும் ஆதரவு தருகிறோம். இப்படியே ராமானுஜ மத்வ மடத்தினர் விசிஷ்டாத்வைத துவைத வேதாந்தங்களை ரட்சித்து பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். நான் உண்மையை சொல்ல வேண்டுமானால் ஸ்மார்த்தர்களுக்கு அத்வைத சம்பிரதாயத்திலும் அதையொட்டியுள்ள சமயாச்சாரத்திலும் இருப்பதை விட மாத்வ வைஷ்ணவர்களுக்கு அவர்களுடையதில் பிடிமானம் மிகவும் அதிகம். வேதாந்தம், சித்தாந்தம் என்று பிரித்து சொல்வது வழக்கமானாலும் சைவ சித்தாந்தமும் வைதீக மதமாக வேதாந்த அடிப்படையின் மேல் உருவானதுதான். அதை ஆதீனகர்த்தர்கள் போஷித்து வருகிறார்கள். இன்னும் இப்படியே சைத்தன்யர், நிம்பார்கர், வல்லபர் முதலானவர்களின் சம்பிரதாயங்களும் அவற்றின் மடாலயங்களால் ரட்சிக்கப்பட்டு வருகின்றன. யூனிவர்சிட்டிகளில் பிலாசபி என்று இருப்பது முக்கியமாக வேதாந்த சம்பிரதாயங்களை பற்றியதுதான். லோகம் முழுவதிலுமே சமய ஆச்சரணையை விட தத்துவ விசாரம் முக்கியமாய் உள்ளதால் வேதாந்தம்தான் நாளுக்கு நாள் பிரபலமடைந்து வருகிறது. வேதாந்த சம்பிரதாயங்களிலும் கூட தீசம், அதாவது தெய்வ கொள்கை, வழிபாட்டு முறை முதலியவை இல்லாத சுத்த தத்துவ விசாரமாய் உள்ள அத்வைதம்தான் அகில உலக ரீதியில் பிரசித்தமாய் இருக்கிறது. இப்படி வேதாந்தம் என்றாலே அத்வைதம்தான் என்று நினைக்கப்படுகிறதே என்று மற்ற சம்பிரதாயக்காரர்கள் வருத்தம், கோபம் கூட படுகிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். யூனிவர்சிட்டிகளின் புண்ணியத்தில் மற்ற சாஸ்திரங்களை விட வேதாந்தம் சற்று ஜீவ சக்தியோடு இருக்கிறது என்று சொல்ல வந்தேன். ஆனால் இதிலும் கூட ஆச்சார அனுஷ்டானத்துக்கு இடமே இல்லாமலும்
ரிசர்ச் என்ற பெயரில் பூர்வீகர்களின் அபிப்பிராயத்துக்கும் நம்பிக்கைக்கும் மாறான அநேக அபிப்பிராயங்களை சொல்வதாகவும் திறந்த மனசோடு சயின்டிஃபிக்காக ஆராய்வதாக சொன்னாலும் இந்த ரிசர்ச்காரர்களிலும் சிலர் பயஸ்டாகத்தான் தங்கள் தியரிகளை உருவாக்குவதாகவும் இருப்பதால் யூனிவர்சிட்டிகள் செய்கிற வேதாந்த பிரச்சாரத்தில் பூர்ண திருப்தி படுவதற்கில்லாமல் இருக்கிறது. அத்வைதத்திலும் கூட பியூர் மெட்டபிசிக்ஸை, சுத்த தத்துவத்தை மற்ற தேசத்துக்காரர்கள் மெச்சி தங்களால் முடிந்தவரை அபியசித்து பார்க்கட்டும். இதிலே ஜன்மாந்திர விசேஷம் உள்ள அபூர்வமான சிலர் வேண்டுமானால் சித்தியும் பெறக்கூடும். ஏனென்றால் ஏதோ ஜன்மாந்திர விசேஷந்தானே அந்த விதேசிகளை இதிலே இழுத்திருக்கிறது. ஆனால் நம்மவரை பொறுத்த மட்டில் வைதிக ஆச்சாரம் இல்லாமல், கர்மானுஷ்டானம் இல்லாமல் அத்வைதா என்று ரிசர்ச் ஆகவும் லெக்சராகவும் புஸ்தகம் எழுதுவதாகவும் எத்தனைதான் பண்ணினாலும் வாஸ்தவத்தில் அந்த அனுபவத்தின் கிட்டேயே போகாமல் அறிவு மட்டத்தில் அலசியதாக மாத்திரம்தான் விஷயம் முடியும். அத்வைதத்தை ஸ்தாபித்த ஆச்சாரியாள் கர்மானுஷ்டானத்தாலும் ஈஸ்வரோபாசனையாலும், அதாவது இன்ன மூர்த்திதான் என்று மற்ற சம்பிரதாயஸ்தர்களைப் போல ஒன்றை மட்டும் கொள்ளாமல் எல்லாவற்றுக்கும் மூலமான பரமாத்மாவை ஏதோ ஒரு ரூபத்தில் செய்கிற உபாசனையாலும் தான் ஒருத்தன் சுத்தியாகி தத்துவ விசாரத்துக்கு வரவேண்டும் என்று தீர்மானமாக விதித்திருக்கிறார். இவற்றுக்கு யூனிவர்சிட்டி படிப்பில் எங்கே இடம்? ஆனபடியால் வேதாந்த சாஸ்திரங்களிலும் சம்பிரதாய வித்வான்களை ஆதரித்து அவர்களிடமிருந்து சம்பிரதாய பூர்வமாக சிஷ்யர்கள் சிக்ஷை பெற ஏற்பாடு செய்ய வேண்டும். பல சித்தாந்த ஒப்புவமை. இதிலே ஒன்று மட்டும் கொஞ்சம் புதிதாக அபிவிருத்தி செய்து கொள்ள வேண்டும். கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் என்பதாக யூனிவர்சிட்டிகளில் ஒரு பிலாசபி சிஸ்டத்தை மட்டுமில்லாமல் பலவற்றை படித்து ஒன்றுக்கொன்று எப்படி மாறுபட்டு போகிறது, எப்படி எத்தனையோ இடங்களில் அவை ஒப்புதலாகவும் போகின்றன என்று ஆராய்கிறார்கள். இது சிலாகிக்க வேண்டிய ஆராய்ச்சி. சம்பிரதாய முறையிலும் இதர சம்பிரதாயங்களை தெரிந்து கொள்ள வேண்டித்தான் இருக்கிறது. ஏனென்றால் எந்த சம்பிரதாயத்தைச் சேர்ந்த எந்த சாஸ்திரத்தை எடுத்தாலும் அதிலே மற்றவர்களின் கொள்கைகளை சொல்லி அவற்றை கண்டித்துத்தான் ஸ்வபக்ஷத்தை, அதாவது தன் கட்சியை நிர்தாரணம் செய்திருக்கும். பூர்வ பட்சத்தில் எதிராளியின் கட்சியில் ஆரம்பித்து அவர்கள் கருத்தை டெவலப் செய்தபின்தான் ஸ்வபக்ஷத்தை நாட்ட வேண்டும் என்பதே நம் சாஸ்திரக்காரர்கள், முக்கியமாக பகவத்பாதாள் கைக்கொண்ட முறை. ஆனால் தற்போது சம்பிரதாயப்படி படிப்பவர்கள் ஏற்கனவே சாஸ்திரக்காரர்கள் மற்ற சித்தாந்தங்களில் என்ன கோட் செய்திருக்கிறார்களோ அதற்கு மேல் தாங்களாக அந்த சாஸ்திரங்களை பார்ப்பதில்லை. அவற்றை இன்னமும் ஊன்றி பார்க்க வேண்டும். பிற சித்தாந்தங்களை இன்னும் நன்றாக அறிய வேண்டும். கொஞ்சம் கூட சொந்த அபிப்பிராயங்களினாலும் அபிமானங்களினாலும் பிரஜுடிஸ் ஆகாமல் சத்திய தத்துவத்தை அறிவதற்கு இது உதவும். அவரவருடைய பக்வஸ்திதியை பொறுத்துத்தான் அறிவுவாதமும் கூட ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு முடிவை காட்டும். அறிவால் ஒரு விதமான முடிவுக்கு வந்தாலும் கூட அவரவருக்கும் இதற்கு சம்பந்தம் இல்லாமல் கூட எது மனசுக்குள்ளே நன்றாக தைக்கிறதோ அதைத்தான் ஒருத்தர் பின்பற்றுவார். கடைசியில் பார்த்தால் ஆத்ம சத்தியம் என்பது அறிவுவாதங்களுக்கு அப்பாற்பட்டது என்பதெல்லாம் நிஜம்தான். ஆனாலும் கூட சாஸ்திர படிப்பு என்று ஒன்றை மேற்கொள்கிற போது அதில் நல்ல தேர்ச்சியை சம்பாதித்துக் கொள்வதற்கு நான் சொன்னபடி அவரவரும் தங்களுக்குள் பிடித்த சம்பிரதாயத்தை தரோவாக தெரிந்து கொள்வதோடு மற்றவற்றையும் அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் ஓரளவு நன்றாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் முடிவாக ஒப்புக்கொள்ள முடியாத சித்தாந்தங்களிலும் அறிவிலே பெரியவர்களாக வந்திருப்பவர்களின் பெருமையை தெரிந்து கொள்ள முடியும். நம்முடையதுதான் அப்படியே உசத்தி, மற்றது ஒன்றும் இல்லாதது என்ற குறுகல் பார்வை அறிவுலகத்தில் கூடாதாகையால் சொல்கிறேன். பழைய முறையில் அமைக்கிற கலாசாலைகளில் நல்ல இங்கிலீஷ் ஞானமுள்ள சிலர் நம் தேச பிலாசபிகளை மட்டுமில்லாமல் மற்ற தேச பிலாசபிகளையும் கூட இப்படி சேர்த்து படித்து ஆராய்ச்சி செய்து புஸ்தகம் போட்டு அவற்றின் சாரத்தையாவது இக்கலாசாலை வித்தியார்த்திகளுக்கு தெரிவிக்கும்படியும் செய்யலாம். ஸ்வதேச விதேச ஒப்புவமையும் இசைவும். இப்படியேதான் நம் தேச சயின்ஸ்கள், செமி சயின்ஸ்கள், இவற்றை பற்றி கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன், ஆகியவற்றையும் இவற்றிலுள்ள நவீன மேல்நாட்டு சாஸ்திரங்களோடு சேர்த்து பரிசீலனை செய்ய அறிஞர்களை ஊக்க வேண்டும். அவர்கள் செய்யும் பரிசீலனையின் பலன் நாம் மறுபடி உயிர்ப்பிக்கிற புராதன முறையிலான வித்யாசாலை மாணவர்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டும். நம் தேசத்து பழைய நூல்களில் என்ன சொல்லியிருக்கிறது,
தற்போதுள்ள சயின்ஸ் தியரிகள் என்ன சொல்கின்றன என்று ஒப்பிட்டு பார்ப்பதோடு நின்று விடாமல் இதையும் அதையும் எங்கெங்கே ஒன்றாக பொருத்தி பயன்பெற முடியுமோ அங்கே அப்படி செய்ய வேண்டும். உதாரணமாக, ஆயுர்வேதத்தில் இல்லாத ஒன்று ஆயுர்வேத முறைக்கு மாறான விளைவு எதையும் ஏற்படுத்தாமல் ஆரோக்கியத்துக்கு நல்லது செய்யுமென்றால் அதை ஆயுர்வேத வைத்தியர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்படியே அலோபதிக்காரர்களும் ஆயுர்வேத சிகிச்சை முறையில் அவர்களுக்கு புதிதாக நல்லதாக இருப்பதை எடுத்துக்கொள்ளலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.